தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் இளைஞரின் பூணூல் அறுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் உண்மை இல்லை என தகவல் கிடைத்திருக்கிறது. பெருமாள்புரம் பகுதியில் இளைஞரை வழிமறித்த கும்பல் பூணூலை அறுத்ததாக முன்னதாக புகார் எழுந்த நிலையில் இந்த சம்பவத்தில் உண்மை இல்லை என தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெருமாள்புரம் பகுதியில் இளைஞரை வழிமறித்த கும்பல் பூணூலை அறுத்ததாக புகார் எழுந்த நிலையில் அது உண்மை சம்பவம் இல்லை என தற்போது தகவல் தெரிய வந்திருக்கிறது. முன்னதாக இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சம்பந்தப்பட்ட குடும்ப நபர்களிடம் கலந்துரையாடினார். கூடுதல் விவரங்களோடு தற்போது நமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜா, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. அதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டை டிவிஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவரது மகன் 27 வயது மகன் அகிலேஷ் தியாகராஜன் பகுதியில் உள்ள ஆஸ்திக சமாஜம் என்ற ஆன்மீக மன்றத்தில் பல்வேறு செயல்களை நாள்தோறும் செய்து வருகிறார். வழக்கமாக வீட்டில் இருந்து மாலை வேளையில் புறப்பட்டு ஆஸ்திக ஜமாத்திற்கு செல்வது வழக்கமானது உண்டு. அகிலேஷ் சகச்சர் பாராயணம் செய்து கலந்து கொண்டு கொள்வதற்காக வீட்டில் இருந்து சென்ற சில வினாடிகளே பதத்துடன் ஓடி வந்தது தெரிகிறது. இதனை கண்ட வீட்டில் இருந்தவர்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டபோது இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் தனது பூணூலை அறுத்ததாகவும் இனிமேல் பூணூலை பயன்படுத்தக்கூடாது என மிரட்டியதாகவும் சொல்லி அழுதுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் சம்பவத்தன்று மாலை 4:30 மணிக்கு வீட்டில் இருந்து புறப்பட்டு தியாகராஜநகர் 14 தெற்கு தெரு முக்கில் சர்ச்சில் ஒன்றில் அருகில் வந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரிய 4 பேர் பைக்கில் வந்து அவரது அணிந்திருந்த பூணூலை அறுத்து விட்டதாக, இதுபோல் பூணூலை அணிந்து வரக்கூடாது என்று மிரட்டிவிட்டும் சென்றதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக பெருமாள்புரம் காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து விசாரணையை நடத்தி வந்தனர். தற்பொழுது காவல்துறை ஒரு விளக்கம் அளித்து இருக்கிறது. வாலிபர் தெரிவித்த நேரத்தில் அந்த தெருவில் உள்ள சிசிடிவி அனைத்து கேமராக்களையும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. வாலிபர் கூறியது போல எந்த ஒரு நிகழ்வும் அந்த நேரத்தில் நடைபெறவில்லை. வாலிபர் தவறான தகவலை பரப்பி வருகிறார் என நெல்லை மாநகர காவல்துறை தரப்பில் விளக்கம் தெரிவித்திருக்கிறார் கனிமொழி. நெல்லையில் பூணூல் அறுப்பு சம்பவமானது உண்மை இல்லை என காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.